வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு அம்மனோட வாசிப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அம்பால நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த வாசிப்பை பாருங்கள். அதே போல் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஓகேவா? கூட்டு செய்திகள் தான். இதுலேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு எவ்வளோ பொருந்ததோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க, ஓகேவா? ஸோ நான் கருமாரியம்மனை நினச்சி இந்த வாசிப்பை எடுக்கிறேன். ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை அட்டைகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 அட்டைகள் வந்திருக்கு. நான் கருமாரியம்மன் நினச்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே இந்த 9 அட்டைகளில் ஒரு 7 அட்டைகள் வந்து சப்த கன்னிகள் அவர்களுடைய பேரை பொருந்தினது போல் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், நம்ம அம்பாள் வாசிப்பு எடுக்கிறோம் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணி எடுத்துருக்கோம். ஆனால் நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல தான் இந்த வாசிப்பை வந்து சப்த கன்னியர்களுக்கான வாசிப்பை தான் என்னால் கணிக்க முடியுது. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வம் சப்த மாதாக்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க யார் யார் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி அண்ட் சாமுண்டி. இது எப்படி இந்த அட்டைகள் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ மகேஸ்வரின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இவங்க வந்து சிவனோட சரிபாதியாக வந்திருக்காங்க. அதே போல் கௌமாரிங்கிறது முருகரோட சக்தியாக வந்திருக்கு. இங்கே நான் வைஷ்ணவின்னு சொல்கிறேன் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கமலாதேவி வந்திருக்காங்க. ஸோ இந்திராணி அப்படின்னும் போது இந்திராணியோட சக்தியாக எனக்கு இங்கே இந்திராணியே வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ அழகாக பொருந்திருக்கு. என்னால் என்ன சொல்கிறது, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரமிப்பு இது கொடுக்குது இந்த அட்டைகள் பார்க்கும்போது. ஆனால் இந்த அட்டைகளை என்னால் காட்ட முடியாது. ஏன்னா இதில் வந்து இந்த யோகினி மாதா கார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து அவங்களுக்கு மேலே வஸ்திரம் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சில கண்கள் வந்து அது ஒரு விகாரமாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ கடவுளை கூட காட்சி பொருளாக பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் தானே நம்ம சில நேரங்களில் இருக்கோம். ஸோ அதனால இந்த அட்டைகளில் ஒரு சில அட்டைகளை மட்டும் நான் உங்களுக்கு மறைச்சி காட்டுறேன். மற்றபடி இந்த வாசிப்பை யாருக்கு பொருந்ததுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கருமாரியம்மன் வாசிப்பு, அம்மன் வாசிப்புன்னு எடுத்தோம். ஆனால் சப்த கன்னிகளும் சக்தியின் வடிவம் தான். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட வாசிப்பை எடுக்கிறது. ஓகே, அவங்க அருளக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் இருக்கக்கூடிய அறைகளில் வந்து முருகப்பெருமானோட புகைப்படம் இருக்கலாம், இல்லைனா மயிலோட புகைப்படம் இருக்கலாம், அப்படி இல்லைனா நீல வண்ணத்தில் ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருக்கலாம், இல்லை நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடை கூட நீல வடிவத்தில் இருக்கலாம், நீல வண்ணத்தில் இருக்கலாம். ஸோ எஸ், இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வாசிப்பு உங்களுக்கானதாக கூட இருக்கலாம். அதே போல் நந்தி பகவானை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் இந்த நந்தி காதில் போயெல்லாம் செய்திகள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல் பார்த்துருக்கக்கூடும் அப்படிங்கிறது போல் என்னால் இதை படிக்கும்போது கணிக்க முடியுது. வேல்மாறல் படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, இல்லை வேலை வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. கருட பகவான் இருப்பாங்க. சில பேர் எருமையின் உருவத்தை நீங்கள் கனவுலையும் பார்த்துருக்கலாம், நிஜத்துலையும் பார்த்துருக்கலாம். எஸ், எருமை மாடுங்கிறது வந்து அது ஒரு நல்ல சக்தியின் வடிவம் தான். இன்னும் சொன்னோம்னா வாராகியோட வடிவம் தான் அது. ஸோ நல்லா இருக்கு, அந்த அட்டையை படிக்கும் போதே நல்லா இருக்கு. அதே போல் ஏற்கலைப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் ஏற்கலைப்பையை நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இன்னும் சில நபர்கள் வந்து உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உணவு சார்ந்த அப்படின்னா ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருந்தே இந்த உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பாங்க இல்லையா? அது போல் நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறுமுகம்னு சொல்லலாம், சரியா? ஸோ உங்களோட தொழில் சார்ந்து வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம். இல்லை இது போல் நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்படுற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடங்குவதற்கான காலகட்டம் இதுவாக இருக்கக்கூடும், சரியா? ஸோ இது நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கிடையாது, எந்த ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் கற்றறிந்தவர்களிடம் போய் ஆலோசனை எடுத்துக்கோங்க. எந்த பிஸ்னஸ் நீங்கள் தொடங்குறீங்களோ அந்த பிஸ்னஸில் கற்றறிந்தவர்களிடம் போய் ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு நீங்கள் தொடங்கும்போது அது இன்னும் சுபிக்ஷமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. எஸ், சுபிக்ஷம் அப்படிங்கிறத இந்த அட்டையிலே என்னால் பார்க்க முடியுது. அதே போல் ஆன்மீக வழியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த அருட்கடாட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆன்ம சம்மந்தப்பட்ட ஞானம், ஒரு தியான பயிற்சியில் ஈடுபடுவது, இல்லைன்னா மன அமைதிக்காக தியானம், இல்லை வேறு ஏதாவது இரையாற்றல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வது, இது போன்ற விஷயங்களை கூட செய்ய நேரிடலாம் நீங்கள். ஸோ இதனாலலாம் என்ன ஆகும் அப்படின்னா மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. ஸோ நீல ஒளி, நான் சொன்ன மாதிரி நீல நிறம், நீல ஒளி விளக்கினோட, இப்போ உங்கள் வீட்டில் விளக்கு எரியுது அப்படின்னா அந்த விளக்கு கீழே ஒரு சின்னதாக நீல நிறம் எரியுது இல்லையா?
எஸ், அது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்க. உங்களை சுற்றி ஒரு இறையாற்றல் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அப்படி இல்லைன்னா தூதர் மைக்கேல் அவரை பிரார்த்தனை பண்ணக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அழகாக இருக்குது. அருள் கிடைக்கிது அப்படின்னா அம்பாலோட அருள், இந்த சப்த கன்னிமார்களோட அருள் உங்களுக்கு இருக்கு. இதனால உற்சாகமும் மனதில் ஒரு தெளிவும் நேர்மை கலந்த ஒரு வழியில நீங்க நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அம்பாள் நம்ம சில நேரங்களில் மனம் தளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கும். ஸோ அதனால நம்மளோட கடமைகளை சரியா நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில நம்ம இருப்போம். ஆனா இந்த அம்பாள் நமக்கான ஒரு வலிமை, மன வலிமையும் தருவா, உடல் வலிமையும் தருவா, அதே நேரம் புத்தி கூர்மையா செயல்படக்கூடிய ஒரு சக்தியும் தருவா. அந்த உயிர் சக்தின்னு சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு அந்த உயிர் சக்திங்கிறது கொஞ்சம் ஒரு பாலடைந்த நிலையில இருக்கும். அவங்களோட எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, நான் வாய்ப்புகள் இருக்கு, அம்பாலோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு தயார் நிலையில இருக்கணும். சரியா, நான் முன்னாடி ஏதோ ஒரு வாசிப்புல சொன்னேன் இல்லையா, பேய் அடைஞ்ச பங்களா மாதிரி வச்சுட்டு இருந்தா ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஒரு ஆசீர்வாதம், ஒரு அம்பாள் உட்காரணும் நம்ம வீட்டில் அப்படின்னா ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். அதே போலதான் நம்மளோட மனசும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஸோ அது நீங்க தான் பார்த்துக்கணும். அப்பதான் இவளோட அருள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பைரவி, இங்கே பைரவி பாதா வந்திருக்காங்க. இது பைரவருக்கான அட்டைகள் தான். இந்த 64 யோகினிஸுமே மூத்தவள் பைரவி. ஸோ பைரவி என்ன நமக்கான ஆசீர்வாதம் தருவாங்க அப்படின்னா, பயமற்ற ஒரு நிலை, பாதுகாப்பு, உங்களுக்கான ஒரு பாதுகாப்பை அவர் தர வாய்ப்பு உள்ளது. அதே போல எதிரிகளிடமிருந்து வெல்லக்கூடிய சக்தி, உங்களோட ஆன்மாவையே அவ சுத்திகரிச்சு அது ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள எடுத்துட்டு வருவா. ஸோ சிவனோட சக்தி வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, மகேஸ்வரி. அவங்க இந்த அழிவுக்கான பாதையெல்லாம் போய் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்கள், மனதில் ஒரு நல்ல விஷயங்கள், உங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நான் சொன்ன மாதிரி நீங்க உணவு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அந்த உற்பத்தி செழிச்சு வளர்றதுக்கான விசேஷமான காலகட்டமாக இருக்கலாம். இது உணவு மட்டும் கிடையாது. நீங்கள் ஃப்ளவர் மெடிசன் செய்கிறீங்க, இல்லை யோகம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க, சில பேருக்கு சில உதவிகள் செய்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாடு செய்கிறீங்க, இல்லை அது ஒரு மனதில் பூரணத்துவத்தோட, இப்போ சும்மா போனானுக்கா வந்தானுக்கு அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தெரியும்ல, இந்த விஷயங்கள் நான் செய்கிறதே என்னோட கர்மாவின் கழிவுக்காக மட்டும்தான் நான் செய்கிறேன். என்னோட ஆன்மா அடுத்தடுத்த முன்னேற்றமான வழிபாதைகளை செல்லிட்டு இருக்கு. ஸோ அதற்கான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்பாலோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கு. கடந்த பிழைகள் நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா, நம்மளோட கடந்த காலங்களில் நிகழ்ந்த பிழைகள் எல்லாம் நீக்கி இப்போ ஒரு புதுசா ஒரு மறு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம், இல்லை ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம், ஒரு புனிதமான நீரோட்டம்னு சொல்லுவாங்கல்ல. எஸ், கண்டிப்பா இது நாள் வரைக்கும் இந்த கசடுகள் போல இந்த நீர் அப்படி குழம்பி சாக்கடை போன்று இருக்கிறதெல்லாம் ஒரு தெளிவா புனிதமான நீரா, ஒரு ஓட்டம் எடுக்கக்கூடிய உயிர் சக்தி உள்ள ஒரு ஆறா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஆற்றல் தான் இங்க என்னால பார்த்து கூற முடியுது. சாமுண்டீஸ்வரி இவங்களும் அதே தான், வராகை மாதிரி தீமைகளை அழித்து நல்லவைகளை நிலைநாட்டக்கூடிய சக்தி. அது உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், கெட்ட விஷயத்துக்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு தள்ளி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு. இங்க இந்த அம்பாள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொறாமை, இந்த அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கறது, வன்மமா இருக்கிறது, இல்ல நம்ம ஒரு மாதிரி தாழ்வா நினைச்சுக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட கெட்டது இருக்க அந்த கெட்டது தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கெட்டதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்களை மனதுக்குள்ள வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வளம் பொருந்திய நபர்களா மாறுவோம், நல்ல ஆற்றல் உள்ள நபர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்ல ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம், அமைதியா இருப்போம், கருணையோட இருப்போம், அகிம்சை நிலையோட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது தான் உங்களோட மனமும் சரி உடலும் சரி ஆற்றல் பொருந்தியதாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செல்வம், சௌபாகியம், மகிழ்ச்சி, குடும்ப நலன், பொருளாதாரம் சார்ந்த வெற்றி, ஆன்மீகம் சார்ந்த ஒரு வளர்ச்சி, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சப்த கன்னிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இதுல பார்க்கும்போது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்னா இப்போ திருமணத்துல ஒரு தடை இருக்கலாம், இல்ல திருமணம் சார்ந்த வீட்டுல ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். அதே போல திருமணம் ஆன நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைனாலும் சரி,
திருமணம் சார்ந்த பிரச்சனைனாலும் சரி, இன்னும் ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருடத்துலேயோ அதெல்லாம் ஸ்மூத்தாக அழகாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையை படிக்கும்போது என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ நிலையான ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா உங்கள் மனசு எங்கேயுமே தடுமாறிடக்கூடாது. என்ன நினைக்கிறீங்களோ அது சரியான விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் தொழில் தொடங்குறீங்கனாலும் சரி, வீட்டில் வரன் பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சரியாக இருக்கா அதை நோக்கி நீங்கள் முன்னோக்கி போகும்போது கண்டிப்பாக வெற்றி கிட்டும். இப்போ நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா சரியான நபர்களிடம் அதற்கான ஆலோசனை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஆழமான தத்துவம் நிறைந்த வாசிப்பாக தான் என்னால் இங்கே பார்க்க முடியுது. அதே போல் இந்த அட்டை படிக்கும்போது கடைசியாக வர விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒற்றுமையுடன் செயல்படுவது. போட்டி பொறாமனை எங்கேயுமே தனிச்சு நிற்காம ஒற்றுமையுடன் செயல்படும்போது கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி இருக்கும். சரியா? சில நேரங்களில் இந்த பொறாமை, கந்திருஷ்டி, பிளா 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 அப்படின்னு சில நேரங்களில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும். சரியா? தானாகவே கூட விலகி போக வாய்ப்புகள் இருக்கு. சில நபர்களிடம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களால் கணிச்சிட முடியும். இவங்க யார், நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு அவர்களை பார்க்கும்போதே உங்களால் உணர முடியும். நீங்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் தனியாக வந்துடுவீங்க, இல்லைன்னா அவங்களே உங்களை விட்டு அந்த ஒரு துர்சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, வேண்டாத சக்தி, அதெல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான காலமும் இருக்கு. ஆனால் உங்கள் மனசில் நான் சொன்ன மாதிரி அந்த நேர்மை, ஒழுக்கம், நல்லதையே பார்க்கக்கூடிய திறன், இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கும் போது அந்த தெய்வம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ளேயே குடி போகும். ஸோ இங்கே தெரியக்கூடிய அம்பாள் மட்டும் தெரியல, பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாருமே தான் தெரியறாங்க. ஸோ இந்த 7 சக்திகளும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை வலிமைப்படுத்த தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ரொம்ப 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 அழகாக இருக்குது. யோகமான காலமானா கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்ல நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு அறிவோடு நம்ம செயல்படுறோம் இல்லையா, அந்த அறிவு இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. மதி மயங்காத வரைக்கும் பொழைச்சிக்கலாம். சரியா? ஞானத்தோடு இருக்கும்போது அது இன்னும் பன்மடங்காக உங்களுக்கு தொழில் சார்ந்து லாபம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ மன வலிமை இருக்கு, ஆற்றல், அந்த ஆற்றலோட சிவனோட சக்தியோட தைரியம் இருக்கு. ஸோ அழகாக வெளிப்படும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட மற்றவர்களுக்கு வெளிப்படும். சரியா? நீங்கள் இவ்வளோ திறமைசாலியா, இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் உணரலாம். இல்லை மற்றவங்க பார்த்துட்டு சொல்லலாம், ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், உங்ககிட்ட இந்த திறமைகள் இருக்கு, ஸோ நீங்கள் இதை சரியாக உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்வம் சார்ந்து நல்லா இருக்கு. சில நேரங்களில் ரொம்ப பசியினால சில பேர் நம்ம சொல்லுவோம், வாசிப்பிலே சொல்லுவோம், எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது, நல்ல ஒரு வளமை வருது அப்படின்ட்டு. சில பேர் ஒரு பசி, என்ன சொல்றது, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க இல்லையா? அந்த கஷ்டம், அவ்வளோ ரொம்ப துயரத்தில் இருக்கீங்க, துன்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நிலைமை கூட போகி இந்த பசி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு போயிடும். இந்த வறுமை அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் ஓரளவு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த அம்பாள் உங்களுக்கு கொடுக்குறா அப்படிங்கிறது போல தான் என்னால் பார்த்து சொல்ல முடியுது. ஸோ நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுங்க. சப்போஸ் ரொம்ப வறுமையில் இருக்கேன் அப்படின்னா மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்ய 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 நீங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. சரியா? உங்களோட ஆற்றல் நல்லா இருந்ததுன்னா அனைத்து செல்வங்களும் நீங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய நபர்களாக மாறுவீங்க. அதே போல் சில பேர் காளி வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஆனால் காளினாலும் சரி, சுத்த பத்தமாக புனித தன்மையோடு நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த காளியோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், இந்த தேவ கன்னிகைகள் அவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், சப்த கன்னிகைகள் அவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஸோ இந்த வாசிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு. எல்லா அம்பாலும் கூட்ட நின்று ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா எப்படி இருக்கும், அது போன்றுதான் என்னால் இந்த வாசிப்பை பார்க்க முடியுது. ஸோ இதில் செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, பொருந்தினாலும் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க. நன்றி.